ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஜாக்லினுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களோட நடவடிக்கைகள் ரொம்ப ஒஸ்ட்டாக பயாஸ்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த சண்டைக்கு முக்கிய காரணமே அந்த கோவா கேங் தான். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ராணவ் போய் மன்னிப்பு கேட்குறாரு. அவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டேன், எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு போய் மன்னிப்பு கேட்குறவர்கிட்ட வந்துட்டு வாதாட்டம் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சரி போ, என்னமோ இவர் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி அவரை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா உள்ளே வந்து ரயான் அண்டு ஜாக்லின் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த முத்து அண்டு ராணவ் வந்து எச்சரிக்கை உள்ளாராங்களாம். எப்படி பார்த்தீங்களா வார்த்தைகளில் பாருங்கள் எவ்வளோ கேவலமான வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அங்கே ஆப்போசிட்டில் அங்கே வந்துட்டு ராணுவம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து அப்படியே காண்டாகி பேசாத அப்படி பேசாதான்றாங்க. ஆனால் பெண்கள் அணியிலேயே ஜாக்லின், சௌந்தர்யா, ஆனந்தி, தர்ஷிகா இவங்களாம் எவ்வளோ கேவலமான வேர்ட்ஸ் ஆபாச வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதெல்லாம் பெருசாக தெரியல. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், ஜாலியாக சொன்னாங்களாம். ஆனால் ஒருத்தரை உசுப்பேற்றி ப்ரோவோக் பண்ணி அங்கே வந்துட்டு வாயில் வந்துட்டு அந்த வார்த்தையை பிடுங்கிட்டு இங்கே வந்து ரயான் கிட்ட சொல்கிறாங்க, ஏய் அவங்கெல்லாம் வந்து வார்த்தை விளையாட்டு விளாட்றாங்க, நம்ம வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கிறதுக்கு பார்க்குறாங்க, மாட்டிக்காதையாம். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இப்போ இந்த வார்த்தை எச்சகம் விளாட்றாருன்னு சொல்லிட்டு முத்துக்குமார்னு சொன்னீங்களே, இது இப்போ யார் சொல்லி நீங்கள் இப்போ இந்த வார்த்தையை சொன்னீங்க? நீங்களாம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் தானே. இதை கேட்டுட்டு இங்கே சொல்லிவிட்டு அங்கே வந்து முத்துக்குமாரன் வந்துட்டு அவருடைய கேமை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வெளியில். அங்கே என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல விடு, கரெக்டு தான்ன்றாங்க, மண்டையாட்டுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு யார் தான் வந்து தட்டி கேட்குறதுன்னு சத்தியமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோட கேம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. ஒரு பக்கமாக அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஆட்களே இப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய கேமை கொடுத்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த இவ்வளோ பெரிய சண்டையில் ரியாக்ட் பண்ண விதமே ஒரு மாதிரி இருக்குது. உள்ளே வந்து அவங்க அழுத விஷயங்கள், ரயானுக்கு இப்படி ஆகிடுச்சு, ரயானை எத்தனை பேர் டார்கெட் பண்ணுறாங்க, ஒரு கேமாக பார்க்க தெரியாமல் என்னவோ பேசிட்டு இங்கே வந்துட்டு முத்துக்குமரன் பண்ணது எச்சரிக்கை பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல். சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.